மாலையும் கெடுத்துமா வந்து தம்பியும் புது வீட்டுக்கு வந்த புது பொண்ணையும் நிற்க வச்சிடலான்னு சேரனும் போராடி பார்க்குறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய தம்பி கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாமல் ஃப்ராடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வாயை திறந்து பேச மாட்டுறாரு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்குலாம் தெரியல. இதில் ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. பல்லவன் பாண்டியெல்லாம் என்ன இருந்தாலும் நம்ம கோவப்பட்டுருக்கூடாது, சண்டை போட்டுருக்கூடாது. அந்த பிள்ளை பாவம் பயந்துருச்சு. ஏன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது டபக்குன்னு கதவை திறந்து பார்த்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் சண்டையை நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்க பயந்துட்டாங்க, என்னது இது இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அண்ணனை பற்றி பேசுனதுனால கோவம் வந்துருச்சு அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்கும் போது இவர் நேராக உள்ளார போய் சரி நிலாட்ட பேசலான்னு போகிறாரு. அது காரணம் சேரன் தான். டேய் போய் பேசுகிறா, பேசி நீ வேணால் பேசுறியா இல்லை நான் பேச வரலாம் கேட்டோன்னா இல்லை நம்ம பேசலாம், அண்ணன் பேசினா உளறிடுவாங்க அவங்கங்கிறதுனால இவர் முதல்ல போகிறார். போய் பேசி பார்த்தா அவங்க ஸ்ட்ராங்காக விடாப்படியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னதில் சில விஷயங்கள் சுயநலமாக இருந்தாலும் கூட இப்போ தன்னை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க நிலா அப்படின்னு தோணினாலும் கூட நிலா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா விளையாட்டுக்கு சரி கொஞ்ச நேரம் தானேன்னு சொல்லிட்டு விட்டு தான் அந்த பொம்மை கல்யாணம் நிஜ கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் நம்ம போய் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கும் மேலே நம்ம மேலே வந்து மேடையில் நிற்கிறது அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் நிலவு மோசமாயிட்டே தான் போகும். இதை பெருசாகிடுவோம். நம்ம விளையாட்டுக்குன்னு ஆரம்பித்த காரியம் வினையாகிறதுக்கு அப்படிங்கிறது உண்மையாயிடும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்களே போய் சொல்கிறீங்களா, நான் சொல்லிட்டு போனேன், நானே சொல்லிடுறேன்னு வெளில வராங்க. வெளில வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு சோழன் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அவங்க சாரியெல்லாம் கேட்டேன்னா சரி பரவாயில்லடா கோவப்பட்டு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுருக்காரு. வந்துருவாங்க, கிளம்பி ரெடியாகி வந்துருவாங்க, குளிச்சிட்டாங்க ஆல்ரெடிங்கிறாரு. அப்போ நீயும் போய் குளிச்சுட்டு வா, விறுவிறுத்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்க அப்படின்னு வந்து சொல்ல உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. போய் குளிக்க போயிட்டு இப்போ ஷவரை திறந்து வச்சுட்டு பெபேன்னு உட்காந்துருக்காரு. இதுக்கு நடுவில் வேறு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு உட்காந்துருக்காரு சேரன் வேறு. இதில் நாளைக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டு வரதுக்கு இல்லை வந்து அவங்களை ரெடி பண்ணி கூட்டு வரதுக்காக கார்த்திகா உள்ளார வந்துட்டு சாரி நீங்கள் கட்டிக்கிறீங்களா இல்லை ஹெல்ப் பண்ண வரேன் வெளில போங்கங்கிறாங்க இவங்க. ஸோ நிலாவுமே ஒரு சமயங்களில் கொஞ்சம் ரொம்ப ரூடாகவும் நடந்துக்கவும் செய்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. கொஞ்சம் வெளில போங்க, நீ எதுக்கு உள்ளே வந்தீங்க, வெளில போங்க அப்படின்னா நான் ஏங்க கிளம்பணும், நான் ஏங்க மேலே வரணுங்கிறாங்க. ஒரே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுக்கு பிறகு கடைசியாக இப்போ வந்து சேரன் தான் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மேடை கூட்டு வரதெல்லாம் அடுத்த வாரம் தான் நடக்கும் போல். அது வரைக்கும் மெதுவாக இழுத்து தள்ளிட்டு இருக்காங்க. இதில் புது டைம் ஸ்லாட் வேறு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.